வணக்கம். நாகை லோட்டஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து டீ கடை போண்டா போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கடலை மாவு 1 கப்பு, ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, அப்புறம் 1 கப்பு தயிர். 1 கப்புனா சின்ன கப்பு. கெட்டி தயிர் 1 கப்பு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி துருவியது, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கியது. இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த தயிர் வந்து சோடா மாவு போடுறதுக்கு பதிலாக தான் தயிர். அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவைக்கான உப்பு. இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா சேர்த்து கையால் நல்லா தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணும் இல்லை, கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே பிசைஞ்சு அப்படியே வச்சிடலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது வந்து இப்போ ஒரு சின்ன வானல் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் இந்த போண்டாவை நம்ம ஒட்டி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து நல்லா ரவுண்டு ஷேப்பில் வராது, கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து உருளைக்கிழங்கு போண்டா போட்டிருக்கோம். இது நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, டீ சாப்பிட்டுட்டு இந்த போண்டா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா பார்க்கும்போது நல்லா ஒரு அழகான கலராக கலந்து வருது. இப்போ வெந்திரிச்சு எடுப்போம். பக்கத்தில் ஏதோ வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அதனால தான் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போது கடலை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரம் சாரமாக அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.